அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம இன்னைக்கான திருமலா திருப்பதி பிரசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, தர்ஷனுக்கான நேரங்கள், இன்னும் பல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ச்சியா டெய்லியும் நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான இலவச தரிசனம் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எப்பயுமே சாட்டர்டே சண்டே கொஞ்சம் பாத்தீங்கன்னா பக்தர்களோட எண்ணிக்கை திருமலையில அதிகமா தான் இருக்கும். இது வளமையா ஒரு வாரமுமே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றனால இன்னைக்கும் கொஞ்சம் பக்தர்களோட எண்ணிக்கை நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெயிட் பண்றவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வெளியிலேயே பாத்தீங்கன்னா லைன்ல ரொம்ப தூரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தரிசன நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரத்துல 24 மணி தியாலம். ஸோ 24 மணி நேரம் ஆகுது சாமி பார்த்துட்டு வாரத்துக்கு அப்படின்ற அப்டேட் தான் இன்னைக்கு இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு 15 மணி நேரத்துக்குள்ள பார்த்துட்டு வந்துட்டாங்க. நான் நேத்து சொல்லும் போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நாளைக்கு இதை விட டபுள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா 24 மணித்தியாலம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18ல 24 மணித்தியாலம் சாமி தரிசனம் பாக்குறதுக்கு இலவச தரிசன கியூல போறவங்களுக்கு. அதே மாதிரி 500 ரூபாய் அண்ட் 300 ரூபாய் தரிசனத்துல போறவங்களுக்கு 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துக்குள்ள ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் கிடைச்சதுன்னா அடுத்த மாசத்துக்கு சரி புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா வார இறுதி நாள்னு போது நிறைய பேத்துக்கு உங்களோட எங்கேயாவது ஜாபுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு லீவ் இருக்கலாம். ஸோ அதனால மேக்சிமம் நிறைய பேர் சாட்டர்டே சண்டேஸ் தான் பிளான் பண்ணுவீங்க போகலான்ட்டு. அப்படி உங்களுக்கு கண்டிப்பா இந்த சாட்டர்டே சண்டேஸ்ல தான் போற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆன்லைன்ல அவைலபிள்ஸ் இருந்தா பார்த்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்ததா இருக்கக்கூடிய திருமலால ஆஃப்லைன் ரூம்ஸ் நிறைய பேர் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிருப்பீங்க. ஆஃப்லைன் ரூம்ஸ் காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெல்லாம் போய் லைன்ல நிக்கிறவங்களுக்கு தான் ஒரு 70 to 80% கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 90% அப்படி நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அந்த டைமுக்கு போயிட்டு நின்னாலே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கிடைக்கல, ஒரு சிலருக்கு கிடைக்குது. அதனால எவ்வளவு அவைலபிள்ஸ் இருக்கோ அவ்வளவுதான் ரூம்ஸ் தருவாங்க. எனக்கு ஆன்லைன்ல என்னால புக் பண்ண முடியல, எனக்கு கண்டிப்பா ரூம்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நேரமா அந்த டைமுக்குள்ள சிஆர் ஆஃபீஸோ இல்லைன்னா அதோட சப் ஆஃபீஸஸ்ல போயிட்டு நீங்க புக் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ திருப்பதியில அலிப்பிரி வழியா நடந்து போனாலோ ஸ்ரீவாரி மெட்டு வழியால போனாலோ எப்படி எந்த இடத்துல போய் புக் பண்ணணும்னு டீட்டெயிலா ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க நடந்து போறீங்கன்னா நடந்து போகும்போது நம்ம பாத்தீங்கன்னா சப் ஆஃபீஸஸ் மூலமாவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுல லாஸ்ட் வீக் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் 11 மணிக்கு நடந்து போகும்போதே நான் ரூம்ஸ் புக் பண்ண ட்ரை பண்ணேன், எனக்கு ரூம் கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ காலையில நேரமா போனீங்கன்னா காலையில நைட்டு தர்ஷன் முடிச்சுட்டு காலையில நிறைய பேர் வெக்கேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல இருக்க ரூம்ஸை காலையில அலாட் பண்ணுவாங்க. சில பேர் ஒரு 10 மணி 11 மணி அந்த மாதிரி தர்ஷன் முடிச்சுட்டு ரூம்ஸ் வெக்கேட் பண்ணும்போது அந்த டைம் ரூம்ஸ் வெக்கேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சில டைம் நீங்க ட்ரை பண்ணும்போது கிடைக்கும். என்னால காலையில ரீச் ஆக முடியல அப்படின்றவங்க மற்ற டைம் அதான் நீங்க ஒரு 9 மணியோ 10 மணியோ இந்த மாதிரி நீங்க திருமலா ரீச் ஆகுறீங்கன்னா சப் ஆஃபீஸஸ்ல கொஞ்சம் இன்கொயரி பண்ணி பாருங்க. அவைலபிள்ஸ் இருந்துச்சுன்னா ரூம்ஸ் கிடைக்கிறதுக்கு அப்பயும் ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நடைபாதை வழியா போகக்கூடியவங்களுக்கு இந்த திவ்ய தர்ஷன டிக்கெட், அதாவது அலிப்பிரி வழியா போகும்போது உங்களுக்கு காளி கோயில் கோபுரத்துக்கிட்ட இந்த டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. 300 ரூபாய் தர்ஷனுக்கு நம்ம எப்படி சாமி பார்க்கறதுக்கு அனுப்புறாங்களோ அதாவது கொஞ்ச நேரம் போயிட்டு ஒரு 1/2 hour உங்களுக்கு வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்க லைன்ல அனுப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த நடந்து போறவங்களுக்கும் திவ்ய தர்ஷன டிக்கெட் மூலமா போறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரிதான் சாமி தரிசனம் இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. அதனால நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ 2019 கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணதுதான், இன்னைக்கு வரைக்கும் அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. நேத்து நடந்த டயலியோ ஈஓ அதுல பாத்தீங்கன்னா டிடிடியோட ஈஓ என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ 2 வருஷமா பக்தர்கள் பெரிய அளவுல அலோவ் பண்ணல. ஸோ ஆன்லைன்ல கிடைக்கிற டிக்கெட் மட்டும்தான். அதனால நிறைய பேத்துக்கு திருமலைக்கு சாமி தரிசனம் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இப்பதான் இலவச தரிசனம் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 300 ரூபாய் தரிசனம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கனால நிறைய இந்தியா ஃபுல்லா இருக்கிற நிறைய பேர் சாமி தரிசனத்துக்கு வராங்க. ஸோ கொஞ்சம் கூட்டங்கள் குறைஞ்சு கோடைக்காலம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க இந்த திவ்ய தரிசனத்தை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட்ஸ் கோவிட்க்கு அப்புறமா இப்போ ஆஃப்லைன்ல கொடுத்தாங்க. ஸோ ஆஃப்லைன்ல நிறைய பேர் அங்க லைன்ல போய் நிக்கிறாங்க, கஷ்டமா இருக்கு அப்படின்றனால என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைன்ல ஓபன் பண்ணாங்க.
ஸோ ஜூன் மாசம் மிட்ல இருந்து ஜூலை மாசம் ஃபுல்லா வந்து ஆன்லைன்லயே ஒரு நாளைக்கு 750 டிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. இதனால என்னன்னா நெறைய பேர் வந்து அங்க லோக்கல்லயும் போய் ட்ரை பண்றாங்க. ஸோ ஆஃப்லைன்லயும் போயிட்டு கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 200 இல்லன்னா ஒரு 250 டிக்கெட்ஸ் மாரி குடுக்கறதுக்கு நாங்க வந்து அத பத்தி பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் டிடிடியும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேத்துக்கு டைரக்ட்டா போகும்போது எனக்கு ஆன்லைன்ல கிடைக்கல, ஆஃப்லைன்ல கிடைச்சா பரவால்ல அப்படின்றவங்களுக்கு இந்த மாரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி இப்போ எனக்கு ரூம்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃப்ரீ தான். இதுவே நீங்க ஒன் டே பிளானிங்ல போறீங்க. நான் வந்து போகணும், போயிட்டு அங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நான் சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர மாரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ல போவாங்க. போய் சாமி மட்டும் பார்த்துட்டு வந்தா போதும். அந்த மாரி பிளான்ல போறவங்களுக்கு நீங்க வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டு கஷ்டப்படணும் அப்படின்றது கிடையாது. ரூ. 300 தர்ஷன்ல போறீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் செக் பண்ற இடத்துலயே லக்கேஜ் கவுண்டர்ஸ் இருக்கு. அங்கேயே உங்களோட லக்கேஜஸ் நீங்க வச்சுட்டீங்கன்னா சாமி தரிசனம் பார்த்துட்டு வரும்போது உங்களோட லக்கேஜஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி கூட நீங்க வச்சுட்டு சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்கருந்து கிளம்பிடலாம். ஸோ இந்த மாரி கூட நெறைய பேர் பிளான்ல போறவங்க இந்த மாரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, லட்டு கவுண்டர்ஸும் இந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, 45 மினிட்ஸ் டூ 1 ஹவர் கூட நம்ம லட்டு வாங்குறதுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. க்ரௌடா இருக்குன்ட்டு. சில டைம் எக்ஸ்ட்ரா லட்டு நெறைய குடுக்குறாங்க. சில டைம் க்ரௌட பொறுத்து வந்து லிமிட்டட் அப்படின்ற மாரியும் குடுக்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஃபிக்ஸட்டா சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசத்துல யாராவது சாமி தரிசனம் போறதுக்கு இருக்கீங்கன்னா, ரூ. 500 தர்ஷன் டிக்கெட்ல அவைலபிள்ஸ் பார்த்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் மாசத்துக்கான அவைலபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 16ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட்ஸ் இருக்கு. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. இந்த 7லேருந்து 10ஆம் தேதிக்குள்ள இருக்கிறது ஓப்பன் ஆகல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாச கடைசியில இந்த டேட்ஸ் ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ரூ. 300 தர்ஷன்லயும் இது ஓப்பன் பண்ணாம இருக்க டேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப புக் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கக்கூடிய 22ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 31ஆம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் மாசத்துல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நைட் டைம் ஸ்லாட் தான் வந்து நெறைய இருக்கு. சண்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 27ஆம் தேதி மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. மீதி 28ஆம் தேதி மட்டும் தான் சண்டே அவைலபிள் இருக்கு. சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. அதுவும் நைட் ஸ்லாட்ல 2 ஸ்லாட்ல தான் அதிகமான டிக்கெட்ஸ் இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. 29ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாசம் நீங்க திருமலைக்கு போறதுக்கு பிளான் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்க சாமி தரிசனத்துக்கு போறவங்க சாட்டர்டே சண்டேஸ் இல்லாம எனக்கு மற்ற நாள் கூட லீவ் கிடைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா வார நாட்களை முடிஞ்ச வரைக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க. வார இறுதி நாட்கள் ரொம்பவே கூட்டம் வந்து அதிகமா இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவச தரிசனம் மட்டும்தான் அதிக நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ரூ. 300 தரிசனத்துல அவ்வளவு சிரமம் இருக்காது. மேக்சிமம் நீங்க போனீங்கனாலே 5 மணி நேரம் ஆகுறது அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால டிக்கெட் புக் பண்ணாதவங்க அந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான டிக்கெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால மாற்றுத்திறனாளிகள், சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பண்ணக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன் அண்ட் ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சன் அந்த டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 1 வயசுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை நீங்கள் தூக்கிட்டு போறீங்கன்னா அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. அதை வச்சு நீங்கள் வந்து சுபதம் என்ட்ரி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. குழந்தைங்களை போய் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ரீ தர்ஷன்ல கஷ்டப்படணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. போகும்போது அவங்களோட ஏஜுக்காக அவங்க 12 மாசத்துக்குள்ள இருக்கிறாங்க, 1 வயசு கம்மியான குழந்தை அப்படின்றதுக்காக தான் நம்ம ப்ரூஃபா பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துட்டு போறோம். ஸோ இந்த விஷயத்த எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வரக்கூடிய எல்லா லேட்டஸ்டான அப்டேட்டையும் நம்ம போஸ்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் இதுதான். இலவச தரிசனத்துக்கு 24 மணித்தியாலம் அதாவது 24 மணி நேரம் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நாளைக்கும் அதோட கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். அண்ட் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்குது. அதனால 12 மணிக்கு மேலதான் சாமி தரிசனம் அலோவ் பண்ணுவாங்க. நாளைக்கு காலையிலயோ இல்லைன்னா நாளைக்கு மத்தியானத்துக்கு மேல செவ்வாய்க்கிழமைக்கான தரிசனத்துக்கு போறவங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொரு லேட்டஸ்டான அப்டேட் கூட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.